இருந்து பார்த்துக்கின்னு வரேன். அப்புறம் நாளைக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்ப வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அப்புறம் அங்கேருந்து நான் உன்கிட்ட கொடுத்துட்டு தானே வர போகிறேன். ஏமா இப்படி பண்றது? பொம்பளை வந்து அம்மா சத்தமா நீ எனக்கு அதை கூட விட்டுடு. எனக்கு இந்த லோனு கதையை கூட விட்டுடு. நாளைக்கு நான் நமச்சிவாயத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறேன். எங்க காசை நானே கொடுத்துட்டு போறேன். நீ லோனு கதையை கூட விடு. ஆனா அந்த லேடிக்கு மட்டும் நான் காசை நான் கொடுக்குறேன். அது வந்து நான் வெளியே வந்தவொடனே உனக்கு கால் பண்றேன். நாளைக்கு நான் என்ன எப்படி நாளைக்கு தான் போவேன். கொஞ்சம் நீ ஒரு நாள் பாத்துக்க. என்னத்தான் ஆச்சு? இன்னும் ரெடி ஆகலையா? என்னத்தாம்மா ஆச்சு அது? இல்லப்பா, அது ரெடி ஆயிடுது. நான் வந்து சொல்றதை கேளு. அது ரெடி ஆயிடுது. அது நம்மளுக்கு வந்து அது வேண்டாம். உனக்கு நான் 3 ரூபா தானே நீ கேட்ட. உனக்கு 3 ரூபா நான் போட்டு கொடுக்குறேன். எனக்கு மந்த்ல கூட நீ எனக்கு பைசா கொடுத்துட்டு போ. லோன் ஆட்டிங்கலாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன். அது லோன் ஏன் வேணான்னு சொல்றேன்னா அதுக்கு வேற காரணம் இருக்குது. அதனாலதான், வேற ஒன்றும் கிடையாது. வேணும்னாலும் வாங்கிக்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. என்ன அது வேணும்னாலும் நீ வாங்கிக்க. அது ஒன்றும் ரெடி ஆகாம இல்லை, ரெடி ஆகிருக்கு. இவங்களுக்கு நான் வெளியே வந்தோடனே பைசா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான். ஆனால் அதான் இனி ஒரு நாள் பாரு. நான் இப்போ இங்கே தான் இருப்பேன். நாளைக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன் காலையில். இல்லை எப்படி இருக்குது சூழ்நிலைன்னு தெரியல. பாண்டியில் தாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் எங்களூர் நான் அனுப்ப போகிறேன். எவ்வளோ கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகுமா பேசுறதுக்கு? டைம் கூட நம்ம ஃபோனில் பேசுகிறோம். அம்மா நேரம் கூட டைம் ஆகாது. நான் இங்கே வந்து ஐசி கிட்ட இருக்கிறேம்மா. இது